நான் உங்க சாய்னிஷா. சமாதியாகிட்ட ஒரு மகானோட ஆத்மா இன்னொருத்தர் மூலமா இன்னைக்கும் பலரோட பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கொடுத்துட்டு இருக்கு. நோயோட இருக்கிறவங்களுக்கு மருந்துகளை பிரிஸ்கிரைப் செய்யறாரு. பலரோட முற்பிறவி ரகசியங்களையும் பல தலைமுறைகளா மறைஞ்சு போன குலதெய்வ வழிபாடுகளையும் ஜீவநாடி மூலமா மீட்டெடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. அப்படி ஒருத்தரை மீட் பண்ணதான் இன்னைக்கு நான் போயிட்டு இருக்கேன். தீராத நோயா, தீர்க்க முடியாத பிரச்சனையா, சூட்சமமாக வந்து தீர்வுகளை சொல்லும் ஹைகோர்ட் ஐயா. கார்த்திகை மாசம் 27ஆம் தேதி இது நடக்கும்ங்கிற சாமானிய சீடனை சகலகலா வித்தகனாக்கிய வினோதம். சமீபத்துல Facebookல வெளியான இந்த டப் ஸ்மாஷ் வீடியோவை பாருங்க. அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே. இப்படி காமெடியா வீடியோ எடுத்து விளையாட்டுத்தனமா போட்டிருக்கிற இவரு மூலமாதான் ஒரு மகானோட ஆத்மா இறங்கி பலரோட பிரச்சனைகளுக்கு துல்லியமான தீர்வுகளை கொடுத்துட்டு இருக்கு. அவரை மீட் பண்ணதான் இன்னைக்கு நான் சென்னை தாம்பரத்துக்கு அடுத்து இருக்கிற சதானந்தபுரத்துக்கு டிராவல் செய்துட்டு இருக்கேன். வீடியோவுல காமெடி செஞ்சுட்டு இருந்தவரு இங்க கம்பீரமான தோற்றத்துல உட்கார்ந்திருந்தாரு. இவரோட பேரு அரவிந்தன். இவருதான் ஒரு மகான் ஆத்மாவோட தொடர்பு கொண்டு பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை கண்டுபிடிச்சு சொல்றவரு. இத அகத்தியர் ஜீவநாடி படிக்கிறதுன்னு குறிப்பிடுறாங்க. அவரு முன்னாடி ஒரு போர்டுல சில எந்திரங்களும் சோழியும் இன்னும் சில விஷயங்களும் தயாரா வைக்கப்பட்டிருந்தது. அதுல நடுநாயகமா வீற்றிருந்தாரு அகத்தியர். எதிர்ல ரொம்பவே நர்வஸா உட்கார்ந்திருந்தவரு ஒரு சினிமா பிரபலம். சமீபத்துல வெளியான தர்மதுரை படத்துல ஒரு முக்கியமான ரோல் செஞ்சிருந்தாரு. இவரோட பேரு தரணி. வளர்ந்து வரும் ஒரு புதுமுக நடிகர். தன்னோட சினிமா கரியரோட கிராஃப் எப்படி இருக்கும்னு பார்க்க இங்க வந்திருக்காரு. இப்போ அவருக்கான ரீடிங்க படிக்கவிருக்காரு அரவிந்தன். நானும் ஆர்வத்தோட கவனிக்க ஆரம்பிச்சேன். புரியாத மொழியில யார்கிட்டயோ இவரு கேள்விகளை கேக்குறாரு. அதுக்கான பதில்களை இவருக்கு யாரோ சொல்றாங்க. அத ரிசீவ் பண்றத போல ரியாக்ட் பண்றாரு. அப்புறமா எதிர்ல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கான பலன்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போ வர இந்த நவம்பர் டிசம்பர் வரைக்கும் எந்த வாய்ப்பும் இருக்காது. திருப்பி ஜனவரியில் ஒரு புது வாய்ப்பு கிடைக்கும். அதுலேயும் அந்த நெகட்டிவ் ரோல் தான் கிடைக்கும், பாசிட்டிவ் ரோல் கிடைக்காது ஆச்சுங்களா. ஒரு ஒரு உன்னதமான வில்லன், ஸோ நெகட்டிவ் கேரக்டர் கிடைக்கும். 2017 ஒரு 5 படத்துலேருந்து 6 படத்தில் மூஞ்ச காமிச்சிருவீங்க. உங்கள் முகம் தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும். சினிமா உலகத்துல உங்களோட வளர்ச்சி அடுத்த வருஷம் படிப்படியா இருக்கும். முதல்ல உங்களோட திருமணம் நடக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு பிரபலத்தோட அறிமுகம் கிடைக்கும். அடுத்து உங்களோட சினிமா கிராஃப் வளர ஆரம்பிக்கும்னு அரவிந்தன் சொன்ன கணிப்பு இந்த புதுமுக நடிகரோட முகத்துல 1000 வாட்ஸ் பிரகாசத்தை கூட்டி இருக்கு. அதன் பிறகு 2018 ஒரு செகண்ட் ஹீரோ கேரக்டர் கிடைக்கும். 2017 ஒரு 5 படத்தில் முகம் காமிச்சிருவீங்க. 2018 ஒரு செகண்ட் ஹீரோ கேரக்டர் பண்ணுவீங்க. உங்களோட திருமணத்துக்கு பிறகு தான் ஹீரோவாக வருவீங்க. திருமணத்துக்கு அந்த கிரகலட்சுமிங்கிற அவளை தொட்டு தாலி கட்டின பின்னாடி தான் ஒரு சில வாய்ப்புலாம் உண்டு. அதுவும் 2018 தான், 18க்கு அப்புறம் தான் நீங்கள் ஷைன் ஆக ஆரம்பிப்பீங்க ஆச்சுங்களா. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. ஒரு ஒரு பிரபலம் தானாக உங்களை கூப்பிடுவார். ஒரு முக்கியமான பிரபலம் ஒருத்தர் தானாகவே கூப்பிடுவார். அது எப்போ நடக்கும்னா ஏப்ரல் மாதம் ஒரு 20 தேதியில் நடக்கும். தானாகவே கூப்பிடுவார். கூப்பிட்டு ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் அவர் கூடயே நீங்கள் அந்த படத்தில் வருவீங்க.
சுற்றி சுற்றி அவர் கூடயே வருவீங்க. அதில் இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும். நான் சொன்ன அந்த பிரபலம் அது யாருங்கிறது அந்த நேரத்தில் ஏப்ரலில் நீங்கள் பார்த்துக்குங்க. அவர் எனக்கு யாருன்னு தெரியும், நான் காமிக்க மாட்டேன் இப்போ. அது யாருன்றது இந்த ஏப்ரலில் தெரிஞ்சுக்கோங்க. ஏப்ரலில் அவர் கொடுக்குற வாய்ப்புக்கு அப்புறமேட்டு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் உண்டு. சரிங்களா? அதே தெரிஞ்சு மெடே பண்ணைடா வர வைகாசியில் உங்களுக்கு பொண்ணு நிச்சயமாகி ஆவணியில் கல்யாணம் முடிஞ்சிடும்னு சொல்கிறார். இப்போ உள்ள ரீடிங் படிச்சதை நானும் கேட்டேன். உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் வேற சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? எனக்கு இப்போ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அண்ணனை வந்து நான் பார்க்க வந்ததே வந்து இப்போ அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் எப்படி போகுன்றதுனால இப்போ நான் தர்மதுரையே ஒரு நாள் நல்லபடியாக போயிட்டுருக்கு. இப்போ அடுத்து இட்லின்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அண்ணன் சொன்னதை பார்த்தா அவர் ஏதோ பெரிய பிரபலம் ஒருத்தரை கூப்பிடுவாரு, நிறையா வாய்ப்புகள் வரும், அவர் கூட நல்லா கூட க்ளோஸாக இருந்து நிறைய பெரிய லெவலில் பண்ணுற கூட ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நம்பிக்கையாக இருக்குது. முதல்ல நான் பார்த்தேன். வாழ்க்கையிலையும் சினிமாவிலையும் போராடிக்கிட்டு இருந்த தரணிக்கு அரவிந்தனோட அறிமுகம் ஒரு திருப்பு முனையா அமைஞ்சிருக்கு. இவரு மூலமாதான் தன்னோட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கிடைச்சதாகவும் இப்போ சினிமா உலகத்துல நல்லதொரு ஆரம்பம் கிடைச்சிருக்கிறதாகவும் சொன்னாரு நடிகர் தரணி. நீங்க முதல்ல அரவிந்த சுவாமியை மீட் பண்ணப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? இன்னொன்று, நான் வரும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஃபேமிலி சைடு நிறையா ஃபேமிலியில் நிறையா பிரச்சனை இருந்தது. இன்னொன்று, சினிமாவில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி, சினிமானா உங்களுக்கே தெரியுமே எவ்வளோ போராட்டங்கள் இருக்குன்னு, நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தேன். அண்ணனை பார்த்ததுக்கப்புறம் நிறையா கொஞ்சம் சில விஷயங்கள் பண்ண சொல்லி பரிகாரங்கள் அந்த மாதிரிலாம் சொன்னார். நான் பூஜைகள்லாம் கொஞ்சம் அட்டன் பண்ணேன். இப்போ அண்ணனோட கொஞ்சம் நல்லா ட்ராவல் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா இப்போ ஒரு சின்ன என்ட்ரி கிடச்சிருக்கு. இவங்க நாகஸ்ரீ இப்போ 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. 5 வயசுல இவங்களோட கண்ல ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. பார்வையே பறிபோகும் ஆபத்துன்னு டாக்டர்ஸ் பயமுறுத்தி இருக்காங்க. அப்போதான் இங்க வந்து ரீடிங் படிச்சிருக்காங்க. அப்போ ஒரு வித்தியாசமான பரிகாரம் மூலமா அந்த பிரச்சனை சால்வ் ஆகியிருக்கு. அத பத்தி எனக்கு நாகஸ்ரீயோட அப்பா ஆனந்த் விவரிச்சாரு. அப்போ இந்த பாப்பா வயசு வந்து 5 வயசு இருந்தது. இவளுக்கு கண்ணு பிரச்சனை ஆரம்பிச்சது. என்னன்னா கண்ணு சடனாக வந்து ரெட்டிஷ்னஸ் ஆரம்பிச்சது எட்ஜஸில். அண்ட் இப்படி ரொம்ப பிளிங்க் பண்ண ஆரம்பித்தான். சரின்ட்டு பெரிய டாக்டர்கிட்ட போனோம். அவர் பார்த்துட்டு, சார் ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிபி டெஸ்ட் பண்ண சொன்னார் குழந்தைக்கு. எங்களுக்கு அப்போவே பயம் வந்துருச்சு. சரின்ட்டு என்ன பண்ணுறது, டிபி டெஸ்ட் லெஃப்ட் ஹேண்டில் பண்ண வச்சோம். அந்த டிபி டெஸ்ட் வர்றதுக்கு ஒரு 2 days ஆகும்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே நாங்கள் வந்து திரும்பி இவரை ஃபோன் பண்ணி, சாமி இந்த மாதிரி இப்போ அவர் வெளியூரில் இருந்தார், இப்போ இந்த மாதிரி நடந்திருக்கு சாமின்னு சொல்லும்போது அவர் சின்னதாக ஒரு பரிகாரம் சொன்னார். என்ன சொன்னார்னா, என்னை வந்து ஒரு சின்ன குண்டூசி எடுத்துக்க சொல்லி இந்த சிகப்பு எறும்பு சின்ன எறும்பு இருக்கிற இடத்துக்கு போயிட்டு என்னை விரலை இந்த குண்டு ஏசில் குத்திக்க சொன்னார். குத்திக்கிட்டு ஒரு 5 சொட்டு ரத்தத்தை அந்த எறும்புக்கு போட சொன்னார். அவர் என்ன சொன்னாரோ நான் அப்படியே செஞ்சேன். ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கல. அவர் செஞ்சுட்டு அப்புறம் அவர் வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட போங்க, எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் டிபி டெஸ்ட்டு நெகட்டிவ்னு வந்தது. தென் டாக்டர்கிட்ட போனோம். சார் இன்ஃபெக்ஷன் வந்திருந்தது, இப்போ கிடையாது. அப்போலேருந்து ஆரம்பித்து இப்போ வரை கண்ணு நல்லா இருக்குது. இது என்னை பொறுத்தவரை அவளுக்கு டிபியோ இல்லை ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ் சொன்னாங்க, சின்ன பசங்களுக்கு வந்துன்னா அந்த பெரிய பிரச்சனையிலேருந்து அவரை என்னை காப்பாற்றினார், எங்கள் குடும்பத்தை. ஒன்று ரத்தம் கொடுத்து அந்த பரிகாரம் செஞ்சதுமே நாகஸ்ரீக்கு கண் பார்வை முழுமையா குணமாகி இருக்கு. இவரு வேலாயுதம் தன்னோட பிரச்சனைகளை பத்தி கேட்க ஆர்வமா வந்து உட்கார்ந்திருக்காரு. ஆனா சோழிய உருட்டிட்டு பெண்டுலத்தை கையில எடுத்தாரு அரவிந்தன். ரீடிங் எதிர்பார்த்து காத்திருந்த வேலாயுதத்துக்கு திடீர்னு நோன்னு சொல்லிட்டாரு அரவிந்தன். நாடி நெகட்டிவா இருக்க, நான்வெஜ் ஏதாவது சாப்பிட்டீங்களோ? சாமியே போலாம். அடுத்து ஒரு பெரியவர் குடும்ப சண்டைய பத்தி கேட்க வந்திருந்தாரு. அவங்க யாருன்னு தெரிஞ்சா சண்டை இன்னும் பெருசாகிடும். அதனால அவங்களோட அடையாளத்தை மறைச்சிருக்கோம். இவரோட பெண்ணுக்கு மாமியார் வீட்டுல பிரச்சனை, அத பத்தி கேட்க வந்திருந்தாங்க. என்ன தெரியுமா? பெண்ணோட வாழ்க்கை விஷயமா வந்திருக்கோம். தெக்கதஞ்சி சீத்த தரத்த இலக்கெந்த சும்மெடே நைடா திகோந்து சுதம்மெடே கிதி கிதிசி இலக்கேதி ஹைபதின் தியாக்கண்டே இக்கெஞ்ச சும்மெடே கிதி ஈதால இதை சுரந்துட்டு தெய்ய தெரப்பேருந்து சும்மெடே பந்தி ஹீதி ஹைபீரா கியாரந்து யோத்து சும்மெடே கிதியா.
ம் பெரிய மாடி. முத மாடியில் இருக்காங்களா? முத மாடியில் இருக்காங்க. ஒரு 9 மாசமாக தான் பிரச்சனை இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. ஒரு 9 மாசமாக தான் வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கு. இதுலேயும் வந்து அந்த வீட்டோட பெண் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. ஒரு பெண்ணோட முகம் தான் அந்த இடத்துல தெரியுது. நல்லா அந்த அம்மா வந்து பட்டு புடவை எல்லாம் கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி அதிகார தோரணையில் இருக்கிறவங்கள தான் எடுத்த உடனே காட்டுறாரு. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாப்பிள்ளைக்கு அக்காவா தங்கச்சியான்னு தெரில. ஸோ அந்த முறையில் இருக்கிறவங்களால தான் இடைஞ்சல் இருக்குன்ற மாதிரி காட்டுறாரு. ஸோ இப்போ அந்த முறையில் இருக்கிறவங்க யார் அங்கே இருக்காங்களா? மாப்பிள்ளைக்கு அத்தை இருக்காங்க, மாப்பிள்ளைக்கு அண்ணன் முன்னாடி இருக்காங்க. சரி. அண்ணன் மனைவி அதே கஜிந்தி சொன்னே பண்ணிட அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கும். அடுத்து நடக்க போற ஒரு திருமணத்துல தன்னோட பொண்ணு கலந்துக்குவாங்களான்னு பெரியவருக்கு கவலை. ஆனா அந்த கல்யாணத்துல பொண்ணு என்ன கலர் புடவை கட்டிட்டு வருவாங்கன்னு அரவிந்தன் சொல்ல கேட்டுட்டு இருந்தவங்க எல்லாம் சந்தோஷத்துல திக்கு முக்காடி போயிட்டாங்க. ஏன்னா இப்ப இந்த வீட்டுல ஒரு மேரேஜ் ஒண்ணு வருது. எல்லாரும் வரும்போது இந்த பெண்ணு வரவிடாத அளவுக்கு ஐசோ கெதஞ்சிசி ஐசோ கல்யாணம் எந்த ஊர்ல? இங்க சென்னையில. अच्छा कुछ कदे तेजी सो मेरे बंदी कदे इंदची रहता है लेकिन जो सो मेरे बंदी ना दोनों ससे आता रहता है कि जो सो मेरे कदी ऐसो हां பச்சை கலர் புடவை கட்டிட்டு உங்க பொண்ணு வருது அந்த கல்யாணத்துக்கு. வீடியோ சொல்லாதீங்க, அப்படியே வேடிக்கை பாருங்க. ரீடிங் படிச்சுட்டே இருந்த அரவிந்தன் திடீர்னு ஐயா எங்கேயோ போயிட்டாரு, கனெக்ஷன் கட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரீடிங்க நிறுத்திட்டாரு. ஐசோ ओय देखो ऐसो एस्केप அவர் எங்கே பிறந்தாரு வளர்ந்தாரு அப்படின்ற டீட்டெயிலாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் பார்த்தது அந்த ஹைகோர்ட்டு காம்பவுண்டு வரும் அந்த கல்லுக்கரையில் அவர் உட்காந்துருக்கிறது. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. சென்னையில வாழ்ந்த ஒரு மகான் தன்னோட சீடர் மூலமா வந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லும் அதிசயத்தை தான் இன்னைக்கு நான் பார்த்துட்டு இருக்கேன். அகத்தியர் ஜீவ நாடிக்கும் இவருக்குள்ள வந்து பேசும் ஹைகோர்ட் ஐயாவுக்கும் என்ன தொடர்பு? எனக்குள்ள எழுந்த பல கேள்விகளுக்கு பதில நான் அரவிந்தன் கிட்ட கேட்க ஆரம்பிச்சேன். சார் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளத்தை வந்து வித்தியாசமான முறையில ப்ரெடிக்ஷன் பண்ணி சொல்றீங்க இல்லையா? அது என்ன முறை, என்ன மெத்தட் அது? இது வந்து சித்தர்கள் கையாண்ட ஆதி முறை தான் இது. இதுக்கு மூலகுரு எல்லாருக்குமே ஒரே மூலவர் தான். மூலகுரு அகத்தியர். அவரோட கணிப்புகள்ல இருந்து நாங்கள் வாங்கி, அதாவது இரவல்னு சொல்லலாம், அவரோட கணிப்புகளை இரவல் வாங்கி அன்னன்னையோட கிரகத்தோட சூழ்நிலைகளோட சில பலாபலன்களை வச்சு தான் பலன்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ராஜாதி ராஜா சென்னை ஹைகோர்ட் வாசல்ல வாழ்ந்த ஒரு மகான். அவரோட இந்த போட்டோவை பாருங்க. கட்டை விரல்ல வளர்ந்து நிற்கும் நீளமான நகமும் தீட்சண்யமான பார்வையும் இவரோட தனித்தன்மைய உணர்த்தும்படியா இருக்கு. அமெரிக்காவுல சட்டம் படிச்சுட்டு சென்னை ஹைகோர்ட்டுக்கு ஒரு செமினாருக்காக வந்தவருக்குள்ள ஏதோ சில மாற்றங்கள் நடந்திருக்கு. அதுல இருந்து ஹைகோர்ட் வாசல்லையே ஒரு சித்தரா உட்கார்ந்துட்டாரு. நான் பேரை கேட்டோம்னா செல்லம்மா ஒரு அடிப்பார். பேரை இது வரைக்கும் எங்ககிட்ட சொன்னது கிடையாது. நான் ராசராசன்டா அவ்வளோதான், இந்த வேர்டு மட்டும்தான் வரும். அவர் எங்கே பிறந்தாரு வளர்ந்தாரு அப்படின்ற டீட்டெயிலாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் பார்த்தது அந்த ஹைகோர்ட்டு காம்பவுண்டு வரும் அந்த கல்லுக்கரையில் அவர் உட்காந்துருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த இடத்த விட்டு தரையில் இறங்கி நின்று கூட நாங்கள் பார்த்தது கிடையாது. அந்த கல் கரையிலே தான் உட்காந்துருப்பார். தரையில் கூட நிற்க மாட்டார், இறங்கி நிற்க மாட்டார். டாய்லெட் பாத்ரூம்லாம் கூட அவர் போனதே கிடையாது. நாங்கள் 2 நாள் 3 நாள்லாம் சேர்ந்தாப்புல தங்கியிருக்கோம். சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார், தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பார். டாய்லெட்டோ பாத்ரூமோ இது வரைக்கும் எங்கள் கண்ணில் நாங்கள் போய் அவர் பார்த்ததே கிடையாது, கண்ணால் பார்த்ததே கிடையாது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமா முடிச்சுட்டு ஹார்பர்ஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்த அரவிந்தனுக்கு திடீர்னு ஒரு நாள் அறிமுகமாயிருக்காரு இந்த ஹைகோர்ட் ஐயா. முதல் அறிமுகத்திலேயே அரவிந்தனோட மொத்த வாழ்க்கையையும் சொல்லி அதிர வச்சிருக்காரு. அந்த நொடியே இவருதான் தன்னோட குருன்னு அரவிந்தனுக்கு புரிஞ்சிருக்கு.
அதுல இருந்து இந்த ஜீவநாடி உள்பட பல வித்தைகளையும் தன்னோட ஞானத்தின் மூலமாவே அரவிந்தனுக்குள்ள கடத்தி இருக்காரு. நிறைய சொல்லி கொடுத்தாரு. அவர் சொல்லி கொடுத்ததுக்கெல்லாம் இதுதான் அதுதான் சொல்ல முடியாது. அவர் சொல்லி கொடுத்த கலையில் இது ஒரு கலை. இந்த தேவப்பிரசன்னம் நாடிங்கிறது ஒரு கலை. அதுவரை சாமானிய மனிதனாய் இருந்த அரவிந்தன் இப்ப ஒரு வேதம் படிச்ச பண்டிதரை போல மந்திரங்களை உச்சரிக்கிறாரு. தாளத்ரிகா ரேணுசேரு பவித்ர அங்குச நமஸ்கார திரிசூல பஞ்சமுகானி யோனி பிரதமன்யாதிபதேவ. சித்தர்களுக்கு பிரியமான மோர்சிங் கருவிய வாசிக்கிறாரு. சிவலிங்கத்துக்கு முன்னாடி போய் நின்னு தேவாரம் திருவாசகத்தை மனமுருக பாடுறாரு. முற்றும் முற்றும் சடை முடிமேன் முதிரா இளம் விரையில். இன்ஜினியரிங் படிச்சவரு இப்போ சிற்பக்கலையில தேர்ச்சி பெற்று கோயில்களை ஆகம முறைப்படி நிர்மாணிக்கும் ஒரு ஸ்தபதியா மாறி இருக்காரு. உலகத்துல நடக்க போகும் நிகழ்வுகளை எல்லாம் முன்கூட்டியே சித்தர்கள் கணிச்சு வச்சிருப்பாங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதுலயும் முதன்மையானவரு அகத்தியர். அதனாலதான் இத அகத்தியர் ஜீவ நாடின்னு குறிப்பிடுறாங்க. அவரோட வழியில வந்த ஹைகோர்ட் ஐயாவை இவங்க கலியுக அகத்தியராத்தான் பாக்குறாங்க. தனிப்பட்ட நபர்களோட பிரச்சனைகளுக்கு மட்டும் இல்லாம தீராத நோய்களுக்கும் கூட இந்த நாடி ரீடிங் மூலமா பலருக்கு ஹைகோர்ட் ஐயா புதுமையான மருந்துகளை தயாரிக்கும் வழிமுறைகளை சொல்லி காப்பாத்தி இருக்காரு. அப்படி இங்க நான் வந்திருந்த சமயம் கூட பலருக்கு ரீடிங் மூலமாவே மருந்து தயாரிக்கும் வழிமுறைகளை படிச்சாரு அரவிந்தன். வெளிநாட்டுல இருந்து சிகிச்சைக்காக வந்த ஒருத்தரோட மகனுக்கு தன்னோட ரீடிங் மூலமா அரவிந்தன் மருந்து செஞ்ச அனுபவத்தை கேட்கவே மிரட்சியா இருக்கு. மொரிஷியஸ்ல இருந்து வந்தாங்க அந்த நேரத்தில். அப்போ அந்த பையனுக்கு வந்து காது உள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வந்தாங்க. காது உள்ள ஒரு ப்ராப்ளம். கொஞ்ச நாள் காது கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் காது கேட்காம நின்று போச்சு. இப்போ காதுலேருந்து வலி, சீழ் வடியுது, ரத்தம் வருது. அது என்னன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல. கேன்சர்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இன்னும் ஏதோ ஒருத்தவங்க ஒன்று ஒரு வியாதியாக சொல்கிறாங்க. எங்களுக்கு இது என்னென்னு தெரிலங்கன்ட்டு வந்தாங்க. ரீடிங் படிக்கிறதுக்காக வந்தாங்க. இந்த பிரச்சனைக்கு இந்த வெப்பாலம் தான் தீர்வு. இந்த வெப்பாலத்தை வந்து அவங்களுக்கு மருந்தாக கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. அதை மருந்தாக்குற முறையை சொல்லி கொடுக்குறாரு. சில ஜபங்கள்லாம் அன்றைக்கி சொல்லி கொடுத்து மருந்தாக்கி அந்த பையனோட காதில் வந்து விட்டோம். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு புழு வெளில வந்தது. சின்னதாக ஒரு புழு வெளில வந்ததுன்னு பார்த்தாக்கா ஒரு அடுத்த ஒரு 5-10 நிமிஷத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு 60-70 புழுவுக்கு மேலே, 100 புழுவுக்கு மேலே வந்திருக்கும். அந்த பையன் செவுத்தில் போய் தலையை இடிச்சுக்கிட்டு, ஐயோ மம்மி எனக்கு வலி ஒரு வித்தியாசமாக எடுக்குது, ஐ எம் கோயிங் டு டெட்னு இங்கிலீஷில் கத்த ஆரம்பிச்சு. அப்புறம் ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் எனக்கே பயம் வந்துருச்சு. ஒரு பெரிய புழு ஒன்று ஓடி வந்து கடைசியாக வெளில விழுந்தது. அந்த பெரிய புழு ஓடி வந்த உடனே இந்த மூலிகையோட சாரும் ரத்தமும் கலந்து ஒரு வித்தியாசமாக வெளில வந்துச்சு. அடுத்து கேட்குறேன், இதுக்கு என்னப்பா வேறு என்னப்பா செய்யறதுன்னா, ஒன்றும் இல்லை தேங்காய் எண்ணெய் போட்டு அனுப்பி விட்டுட்டேன்ட்டேன். முடிஞ்சு போச்சுங்களா? இன்னைக்கும் ஹைகோர்ட் ஐயாவோட பிரசன்ஸ உணரக்கூடிய ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி என்ன தாம்பரத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போனாரு அரவிந்தன். இவரு சதானந்தம். இந்த இடத்துல தினந்தோறும் ஹைகோர்ட் ஐயாவுக்கு பூஜைகள் செஞ்சுட்டு இருக்காரு. அவரோட சமாதியில வைக்கிறதுக்காக வாங்கின லிங்கத்தை இங்க தன்னோட வீட்டு முன்னாடியே வச்சு வழிபாடுகள் செய்துட்டு வராரு. இந்த லிங்கத்துக்கு பேரு ராஜராஜேஸ்வரர். ஒரே முறை மட்டும்தான் இவரு ஹைகோர்ட் ஐயாவை நேர்ல தரிசனம் செஞ்சிருக்காரு. அதுல இருந்து ஹைகோர்ட் ஐயாவோட படத்தை தன்னோட பெட்ரூம்ல வச்சு தினமும் பூஜிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுல இருந்து இப்போ தினந்தோறும் தன்னோட எல்லா தேவைகளையும் ஹைகோர்ட் ஐயா நிறைவேற்றதா இவரு சொல்றாரு. அரவிந்தன் தன்னோட வீட்டுக்கு அடுத்தபடியா இந்த இடத்துலயும் பலருக்கு ரீடிங் படிச்சு சொல்லிட்டு இருக்காரு. காரணம் இந்த இடத்துலயும் ஹைகோர்ட் ஐயாவோட பிரசன்ஸ் பரிபூர்ணமா இருக்கிறது தான். இந்த உடலை கொண்டு போய் வைக்கிற இடத்துல நெட்டையும் குட்டையமாக நிறைய பனைமரம் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சில குறிப்பெல்லாம் அவர் இருக்கும்போதே கொடுத்தாரு.
மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் சென்னை சதானந்தபுரத்துல இருக்கேன். இங்க இருக்கிற அரவிந்தன் மூலமா பிரச்சனைகளோட வரவங்களுக்கு ஹைகோர்ட் ஐயா அப்படிங்கிற ஒரு மகான் அகத்தியர் ஜீவநாடி ரீடிங் மூலமா தீர்வுகளை சொல்றாரு. பனை மரங்கள் சூழ்ந்த ஒரு இடத்துலதான் தன்னோட உடல் அடக்கமாகும்னு முன்னாடியே அரவிந்தன் கிட்ட சொல்லி இருக்காரு ஹைகோர்ட் ஐயா. ஆனா அவர் இருக்கும்போது என்ன சொன்னார்னா, உனக்கு ரொம்ப கிட்டக்கே இருப்பேன், இந்த உடலை கொண்டு போய் வைக்கிற இடத்துல நெட்டையும் குட்டையமா நிறைய பனைமரம் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சில குறிப்பெல்லாம் அவர் இருக்கும்போதே கொடுத்தாரு. அதே மாதிரி இப்போ அவரோட உடல் சென்னை கொளத்தூருக்கு பக்கத்துல வெள்ளாரை கிராமத்துல பனை மரங்கள் சூழ்ந்த ஒரு இடத்துலதான் அமைஞ்சிருக்கு. இப்போதான் சமாதி கட்டுமான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இவங்க சரஸ்வதி. இவங்க தான் இந்த சமாதிய பராமரிச்சுட்டு இருக்காங்க. சமீபத்துல வெள்ளம் வந்த சமயத்துல தண்ணியிலேயே இங்க இருந்த விளக்கு எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. மழையெல்லாம் அடிச்சு மழையா இருந்து பேஞ்சுது. என்னைக்கு இல்லை, தீர்ந்துடுச்சு. நான் வரவே இல்லை, 2 நாள் மழையாயிடுச்சுன்னு. ஆனால் தண்ணி தான் அதில் நின்றுது. தண்ணியிலேயே அந்த விளக்கு எரிஞ்சிட்டு இருந்தோமா. மொக்கா நாள் வந்து பார்த்தா தண்ணியில் அந்த திரியெல்லாம் காஞ்சி போயிடுச்சு. இந்த தண்ணி அடியில் அப்படியே மேலேயே நிற்குது. தண்ணியிலே எரிஞ்சுது 2 நாள். அதனால இந்த இடம் கட்டி முடிச்சு வழிபாட்டுக்கு வரும்போது ஷீரடிய விட பிரபலமாகும்னு ஹைகோர்ட் ஐயா சொன்னத எனக்கு நினைவுபடுத்தினாங்க சரஸ்வதி அம்மா. ஆனா ஐயா சொல்லியிருக்கிறாராம், இந்த இடத்துல வந்து ஷீரடிக்கு மேலதான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாராம். சரிம்மா, ஷீரடிக்கு மேல வரும்னு சொல்லிருக்காரு. ஆமா, எதுக்காக சொன்னாருன்னு தெரியுமா? இந்த இடம் இவ்வளவு பெருசாகுமா. முன்ன வந்து இடத்துல வந்து உள்ள யாருமே பூதறதுக்கு எல்லாதவே இருந்தது. எதுவுமே இல்லை, ரோடெல்லாம் மோசமா இருந்தது, ஊரே இல்லை. இப்போ எல்லாம் நிறைய ஆகணும். இப்போ இந்த ரோடெல்லாம் போட்டாங்க. முன்ன மண் ரோடு இருந்தது, இப்போ ரோடெல்லாம் போட்டாச்சு. ஓரளவுக்கு பக்கத்துல எல்லாம் வீடுங்களாம் இப்போ ஆகிட்டு இருக்கு. அதுக்கு தான் சொன்னது ஐயா, இந்த மாதிரி ஒரு அடி இப்போ மேலன்னு. நான் ஹைகோர்ட் ஐயாவை வணங்கிட்டு அங்க இருந்து திரும்பி வந்தேன். என்னோட மனசுக்குள்ள இன்னமும் புரியாத அந்த பாலி மொழி ரீடிங் படிக்கிற சத்தம் தான் நிறைஞ்சிருந்தது. கூடவே ஹைகோர்ட் ஐயாவோட வாசனை கார் முழுவதும் நிரம்பி இருந்தது. வேற ஒரு அமானுஷ்ய அனுபவத்தோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்னிஷா. இந்த நிகழ்ச்சி நாளை மாலை 4:30 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும். நான் தான் கல்கி அவதாரம். ராமனும் நான் தான், கிருஷ்ணனும் நான் தான், என்னது கல்கி நானே. எனது நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் நாள் முதல் இந்த உலகில் அழிவுகள் ஆரம்பமாகும். ஒரு பையன் நிச்சயமா இருக்க மாட்டா, சமூகம் பண்ணிவிடுவேன். ஒரு சாமியாரின் பகீர் அறிவிப்பு. இதை நான் வெளியில் இருக்க டெலிகாஸ்ட் பண்ண உடனே ஆரம்பிச்சிடும். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. மூன்றாவது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். எல்லா சாபத்திலும் ஆளாயிரலாம். ஆனா ஒரு குருஜி புரியுதா? சித்தக்குழு சாபத்துக்கு மட்டும் ஒரு மனிதன் ஆளாக முடியாது, ஆளாக கூடாது.